ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்குறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, கடல மாவில் ஒரு தேங்காய் போட்டு தேங்காய் பருப்பி பண்ண போகிறோம். கடல மாவு தேங்காய் பருப்பி அது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? பாருங்க, ஒரு கப்பு கடல மாவு எடுத்துருக்கிறேன். அது இதுலேயே போட்டு நம்ம வறுத்துக்கலாம். பாருங்க, ஒரு கப்பு கடல மாவை நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து கடல மாவில் தேங்காய் போட்டு நம்ம ஒரு கடல மாவு தேங்காய் பருப்பி பண்ண போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்வீட்டு. பாருங்க, வறுத்துட்டு தேங்காய் ஒரு கப் எடுத்துக்கோங்க. தேங்காய் திருவுந்து ட்ரை ஆகிருக்கணும், வறுத்துருக்கணும் தனியாக. அந்த மாதிரி தேங்காய், பச்சை தேங்காய் மாதிரி எடுக்காதுங்க. அதை நம்ம இதிலே போட்டு வறுப்போம். நல்லா வருதுங்க, பாருங்க, நல்லா கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காயும் கடல மாவு பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து எவ்வளோ வேணுமோ அதை ஊற்றிக்கோங்க, உங்களுக்கு வேணும். நல்லா ஒரு கப்பு கூட ஊற்றிக்கலாம் நெய். நான் கொஞ்சமாக தான் ஊற்றிக்கிறேன். கட்டிகள் இல்லாத நல்லா இதை வறுத்துருங்க. பாருங்க, நல்லா இது கடல மாவு தேங்காய் ரெண்டும் நல்லா பச்சை வாசனை பொறுத்து நல்லா வறுத்துடுங்க. நெய் ஊற்றியாச்சு. நெய் வாசனை நிறைய பேருக்கு பிடிக்காது. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ 2 கப்பு சர்க்கரை போட்டுக்கணும். ஒரு கப்பு கடல மாவு எடுத்தோம். இப்போ 2 கப்பு சர்க்கரை போட்டுக்கணும். இதில் 2 கப்பு சர்க்கரை போட்டு நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க. கொஞ்சம் முந்திரி பாதாம் ரெண்டும் எடுத்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து நீங்கள் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. ஒன்றும் அதிகமாக நைஸாக பண்ணக்கூடாது. பாதாமும் முந்திரியும். இப்போ நான் இது சர்க்கரை போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கப்பு பால் ஊற்றணும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, ஏன்னா சர்க்கரை எல்லாம் கரையும். மெதுவாக கலக்குங்க. சிம்லேயே வச்சு தான் பண்ணுது. வெறும் இது மட்டும்தான். சர்க்கரை 2 கப்பு, ஒரு கப்பு கடல மாவு, ஒரு கப்பு அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சர்க்கரை எல்லாம் மெல்ட் ஆகிடும். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். கைவிடாமல் 10 நிமிஷம் நல்லா கலக்கிட்டே இருக்கும். கட்டி இல்லாமல் வந்துடும். பாருங்க, இது பாவு பதம் எதுவுமே இல்லைங்க. நல்ல சர்க்கரை கரைஞ்சி நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்த பிறகு தான் நம்ம இதை ஒரு தட்டில் நெய் ஊற்றி ஆற வச்சு அதில் நம்ம இதை ஆற வைக்கணும். இதில் பேனில் ஒட்டாத வரணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா அந்த மாவெல்லாம் கரைஞ்சிடும். சர்க்கரை மாவு பால் ஊற்றிருக்கிறோம், எல்லாம் கரைஞ்சிடும். பாருங்கள், ஈஸியாக பண்ணலாம். பாதாமும் முந்திரி எடுத்து கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பருப்பி கோடு போட்டுக்கோங்க. ஆற வச்சுட்டு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் பருப்பி. பாருங்கள், பருப்பி நல்லா இதில் கொட்டி ஆற வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோடு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சு. பருப்பி ரெடி ஆயிடுச்சு. கடல மாவு, தேங்காய், பால் ஒரு கப்பு, சர்க்கரை 2 கப்பு போட்டு நம்ம இந்த பருப்பி பண்ணிக்கிறோம். கடல மாவு தேங்காய் பருப்பி. இது யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத அஸ்வினி சீக்ரெட் சமையலை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.